கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. மீண்டுமாய் யாவருக்கும் புதிய மாதத்துடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். 2023ஆம் ஆண்டை முடித்து 2024ஆம் ஆண்டில் 6 மாதங்கள் முடித்து 7வது மாதம் இந்த மிஷன் மந்த் எல்லா இடங்களிலும் எல்லா திருச்சபைகளிலும் மிஷன் பண்டிகையை கொண்டாடி மாதம். அந்த மிஷன் பண்டிகையை கொண்டாடுகின்ற புதிதான மாதத்தில் உங்களோடு இந்த வாய்ப்பை தந்தமைக்காக அந்த வாக்குத்தத்த ஆராதனை ஆண்டோடைய வார்த்தையை கலந்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தல போதகர்கள், அவரோடு இணைந்து பணி செய்யும் ஊழியர்கள், கேட்டகிஸ்ட், ஆண்டவர்களுடைய திருச்சபை மக்களாக வாழ்த்துகிறேன். பொதுவாக வாக்குத்தத்தை ஆராதனை என்பது அந்த திருச்சபையில் அந்த 1000 பேசக்கூடிய ஒரு வார்த்தை. நான் இன்று சென்னையில் என்னுடைய திருச்சபையில் வாக்குத்தத்த ஆராதனை என்று பேச வேண்டும். தொடர்ச்சியாக மாலையில் என்னுடைய பிரான்ச்சஸில் வாக்குத்தத்த ஆராதனை பேச வேண்டும். ஆனால் இங்கே ஒரு கிராமத்தில் வைத்தியத்தில் கன்வென்ஷன் கூட்டங்கள் 10 மாதங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொண்டார். அந்த கன்வென்ஷன் கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக தான் அந்த 3ஆம் தேதி ஒரு வாக்குத்தத்தம் நாம் பேச வேண்டும். ஆண்டவரை நோக்கி ஜெபித்த பொழுது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு, விசுவாசம் என்பது நம்பிக்கை நம்பப்படுகிற போது காணப்படாத நிச்சயம் என்று வேறும் சொல்கிறது. மேலும் கொண்ட தினத்திற்கான சாட்சியம் சொல்லியிருந்த காரணமான யாவற்றையும் விசுவாசத்தை கொடுக்கிறோம் முடிக்கிறோம் அதை இயேசுவை நோக்கி கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆபிரகாம் தேவனை விசுவாசத்தால் அவருக்கு நீதியாக இடம்பெற்றது. இந்த வார்த்தை நான் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணேன். அருமையான ஒரு பெரிய திருச்சபை ஜான் தாமஸ் பணி செய்த அந்த திருச்சபையில் மெய்ஞான பாரம்பரிய திருச்சபையில் ஆண்டோடைய வார்த்தை இந்த வாக்குத்தத்த ஆராதனை சொல்வதற்காக செய்தார். பொதுவாக இந்த உலக பிரகாரமாக ஒரு ஊரில் ஒரு மனிதர் நிறைய கொடுக்கிறது. அவர் வீட்டில் இருக்க தாயை கிளம்பி அவருடைய காரில் வெளியே கேட்டு பெரிய பங்களா நிறைய பேர் வெளியே இருப்பாங்க. நிறைய பேர் வெளியே நிற்கும். அவங்க இருக்கிறதாய் வேலை சொல்லிருக்காங்க. அது விசேஷமாக 2 பிடிச்சிருக்காங்க. ஒருத்தர் வலது பக்கம், ஒருத்தர் இடது பக்கம். அவர் எப்பவுமே டெய்லி பார்க்கக்கூடிய இருப்பார். எப்பவுமே கரெக்டாக இருப்பாங்க. ஒரு டைமுக்கு அதை 8 மணிக்கு கரெக்டாக இருப்பாங்க. அவருடைய பேரை சொல்லி அவர் நல்லவர், அவர் நல்லவர் சொல்வார். அந்த அதிபதியுடைய பேரை சொல்லி அவர் நல்லவர், அவர் நல்லவர் என்று சொல்வார். இன்னொருத்தர் லாடி கர்த்தர் நல்லவர். ஃப்ரூட் சார்ஜஸ் ஒரு குருவான சென்னையில் இருக்கார். ஃப்ரூட் அதிகமாக நல்லா வாசிப்பார். நல்ல கன்வென்ஷன் ஸ்பீக்கர் ஃப்ரூட்டில் சார்லி அவர் பெயர் ஃப்ரூட் சார்லிப்பாங்க. அவர் கர்த்தர் நல்லவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். அவர் போன எழுத்துள்ள அர்த்தம் சொல்லியிருந்தார். கர்த்தர் 1 அதிகாரம் சொல்லுவோம். கர்த்தர் தயவுள்ளவர்களை சிந்து பாருங்கள். சங்கீதம் 34:8 சொல்ல கர்த்தர் நல்லவர்களை சிந்து பாருங்கள். இந்த மனிதர் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் தான். இந்த பணக்கார நம்மளுக்கு சற்று கோபம் வந்துருச்சு. எல்லாம் அந்த மனுஷன்லாம் நம்மளுக்கு நல்லவங்க, கடவுள் நல்லவர், கடவுள் நல்லவர் தான். கொடுக்கறது நம்ம தான் காசு கொடுக்குறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் எப்படி சொல்றான்? கோபம் வந்துச்சு. அதனால கர்த்தர் நல்லவர் வச்சார். ஒரு நாள் அவருடைய பிறந்தாருக்கு ஒரு ரெட் டாட்ஸ் கேக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது பிளாக் ஃபாரஸ்ட் நிறைய பேங்கில் கலர் கேக்கில் கலர் போட்டுருக்கல. அப்படி ஒரு கலர் போட்ட ஒரு சோப்பு கேக்கு புதுசாக வந்துடும்.
சென்னையில் அதுதான் அது ஆர்டர் பண்ணாரு. கேக்கை கட் பண்ணாங்க. அதுக்குள்ள ஒரு 2 சவரன் இல்லை 3 சவரன் 5 சவரன் நகையை வச்சாரு. கேக்கை வாங்கினாரு. அந்த ஐஸ் கேக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாரு. இந்த 4 மணிக்கு ஒரு நேரம் எடுத்து அவருடைய அந்த குறிப்பிட்ட நபர் நல்ல முறையில் சொல்லிகளுக்கு அந்த கேக்கை கொடுத்தாரு. ஒரு 5 சவரன் நகைனா என் நிலைமைக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்குலாம் ஒரு கிராமம் 5 ரூபாய் தெரியல. அவர் கத்த நல்லவர் சொல்கிறார். இந்த சம்பந்தப்பட்ட நபர் ரவன் சௌந்தரபாணி நபர், ரவன் வேணி நபர், இப்படி யாரோ கொடுத்தார். ஐயா தோற்றம் ரொம்ப கேள்வி கொடுத்துருக்கிறார். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது போன உடனே இவருக்கு அவசரமாக வீடு பாடு 300 ரூபா இந்த கத்த நல்லவர்கள் கேட்க வச்சது எனக்கு 300 ரூபா ரொம்ப அவசரமாக வாழ கேட்க வச்சது பணம் கொடுத்துருக்காரு. கேட்க வாங்கிட்டேன். 300 ரூபா தான் வச்சுருந்தா கேட்க வாங்கிட்டான். வீட்டில் போய் கதை வந்துச்சு. இப்போ எப்படி இருக்கான்? நம்மளை நல்லவன்னு சொல்லுவது கேக் கொடுத்தவன் இவன் எப்படி இருக்கான்னு பார்த்துருக்கேன். கேட்க சாப்பிட்டியா நல்லா இருந்தா அந்த கேக்கு வேடிக்கிறோம். என்னென்னோ பேர் வந்து அன்னைக்கு சார்ஜில் போட்ட கேக்கு ரொம்ப கஷ்டம் கேட்காது. அதுதான் கேட்கல. ஐயா ரொம்ப நல்ல கேக் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. ஆனால் எனக்கு 300 ரூபா ரொம்ப அவசரமாக தேவைப்படுது. அதனால் அமைட்ட கொடுத்து ஆணுகிட்ட கொடுத்து 300 ரூபா வாங்கி கேட்காம தான் எனக்கு போனாங்க. எனக்கு பாக்கியில் 5 சவரன் நகை வச்சிருக்கேன். அவருக்காக 40 கிராம் சொன்னா கூடியா ஒரு கிராமில் 5000 40 கிராம் 2 லட்சம் ரூபாய். ஒருவேளை கர்த்தரை நம்புகிறவர் செழிப்பார். கர்த்தரை நம்புகிறவர் எந்த இடத்தில் கொடுக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர் மரணத்தை காப்பதில்லை. கர்த்தரை நம்புகிறவர் ஜீவனுள்ள தேசத்தில் நடந்தார். இந்த 7வது மாதத்துடைய கால வேளையில அதிகாலை தேடுகிறவன் கண்டடைவான். அதிகாலை ரொம்ப சூப்பர் தூக்கம். நான் 3:45 அதான் வச்சேன். எழுந்தோட திரும்ப ஒரு சோப்பு வைக்கிறான். அது 4 மணிக்கு மாதிரி திரும்ப படுத்துஇல்லை. ஏன்னா கரும்பு வந்து நுனிக்கரும்பு உபகரிக்கும், அடிக்கரும்பு ரொம்ப இனிக்கும். அதே மாதிரி படுக்கிறோம் தூக்கம் தூங்கிய காலையில ஒரு சுவையான ஒரு தூக்கம். அந்த தூக்கத்தை நாளை வெளியில் ஆண்டவரை விசுவாசத்தோடு வந்திருக்கிற ஒரு சின்ன ஜனக்கூட்டமாய் நீங்கள் நாம் யாரை நம்பியிருக்கிறோம்? கர்த்தரை நம்பிக்கையாக கொண்ட ஜனங்கள் வாழ்க்கைகள் ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். நம்பிக்கை, நம்பிக்கை, விசுவாசம். ஆபிரகாம் தேவனை விசுவாசத்தான். அது நீதியாக எண்ணப்பட்டது. அதுதான் எப்படி இருக்கணும். அவர் மனம் உண்மையிலிருந்து நாங்கள் அழைக்கிறார். ஐயா 9:7 கல்வேரியின் ஊர் பட்டணத்திலிருந்து அவன் மனம் உண்மையிலிருந்து நாங்கள் காண்படுறார். அவனோ ஜோசுவா 24 நதிக்கு அப்புறத்திலே வேறே தீர்வுகளை சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஏசு யாரும் தெரியாது, கடவுள் யாரும் தெரியாது. வேறே தெய்வங்களை சேவித்துக் கொண்டிருந்தார். வேறு தெய்வங்கள்லாம் அவருடைய சரித்திரத்தை சொல்றப்போ வேற தெய்வங்களை செய்து கொடுத்தனர். சென்னையில் எங்கள் வீடு பொறுப்படைகிறது. எங்கள் வீட்டில் இருந்து கம்பெனிக்கு போறவங்க பொம்மை செஞ்சு விற்கிறவங்க இருக்காங்க. எல்லா விதமான பொம்மைகளும் செய்வாங்க. ஒரு 40 வெளியே கூட்டம் ஒரு 200 பேருக்கு பார்க்க நினைக்கிறேன். அவங்க வீட்டுக்குள்ள வைக்கிறப்ப ஒரு பொம்மை வேலை பேசி வாங்கிட்டு போறாங்க. என்ன வேலை தான்? 50 ரூபா கொடுங்க. 40 ரூபா தான் தருவேன். 50 ரூபா கொடுங்க. சரி 45 ரூபா வச்சுக்கோ. 45 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போகிறோம். வீட்டுக்கு வந்து ஒரு வீட்டுக்குள்ள வச்சோம்னா என்ன மாதிரி இது கடவுளாக போயிடுது. யாரை வேலை பேசி வாங்கி போனாலும் தன்னை காக்கும் ஒரு தெய்வத்தை வெறுபேசி வாங்கி போனாயே 45 ரூபா 40 ரூபா. அதைத்தான் அவங்களான ஐயோ நான் செய்தது பொம்மை வேலை பேசி வாங்கி போனாங்க. அந்த உண்மையாக எனக்கு வாழ் கொடுக்க முடியல.
வாழ்வு கொடுக்க முடியல, உணர்ல கஷ்டத்துல இருந்தான். அந்த கஷ்டத்துல இருந்த பெரிய ஒரு சாட்டகம் எழுதலாம். அந்த சாட்டகம் எடுத்து அடிச்சான் அந்த பூமியிலெல்லாம். அவளுக்கெல்லாம் வீட்டுல கொண்டு வச்சு வாழ்வு கொடுக்கலையே, வாழ்வு கொடுக்கலையே, எனக்கு வாழ்வு கொடுக்கலையே அடிச்சா. அந்த ஆபிரகாம் சரித்திரத்தை சொல்றான். அதை அடிச்சானா மெதிச்சானா. அதுதான் ஜோசுவா சொல்றது. ஜோசுவா 24 அந்த தோரா ஆகமங்கள் 5 சுருக்கி சொல்வார். 24 ஆகமங்கள் 5 ஒரு சுருக்கி சொல்வார். அப்போஸ்தலர் 13 எபிரேயர் 11 யோவான் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல எல்லாம் அதை சுருக்கி சொல்லுவாங்க. சங்கீதம் 96 எல்லாம் அந்த பைபிளை சுருக்கி சொல்லுவாங்க. எஸ்எம்எஸ் அதுக்கு பெயர். அப்படி சுருக்கி சொல்றப்போ அதிக வேதத்தை செய்திருக்கிறார். ஆண்டுடைய காலை கிடைத்த பொழுது எல்லாமே நஷ்டமும் குப்பையுமாய் என்ற ஆண்டவரை நோக்கி கடந்து வந்தார். இந்த காலை தூளை மரத்தில் ஒரு வாக்கு தத்துவத்துக்காக நான் இருக்கிறோம். அத்தனை நம்பர்கள் 2 நாள் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அந்த யோசபாத் அரசர் சொல்றா, அதிகாலை அவங்க எழுந்து நிற்கிறாங்க. வாசிக்கிற ஒரு தெளிவான ஒரு பகுதி. நான் தான் வாக்கு தத்தமான ஆண்டவர்களுக்கு இந்த மாதத்துல 2-3 நாளைக்கு முன்னாலே ஐயா நான் வாக்கு தத்தம் என்ன, எனக்கு இந்த மாதத்துல என்னுடைய வாக்கு தத்தம் என்னன்னு ஆண்டவர்கள் கேட்கிறப்போ 2 நாளாக 20 அவர்கள் அதிகாரமே இருக்கிறது. தெற்கோலாவில் வராந்தரத்துக்கு புறப்படுவதே யூதாவே எருசலேமின் குடிகளே என்னிடத்தில் கேளுங்கள். யூதாவே எருசலேமின் குடிகளே, ஒருவேளை மெய்ஞான மக்களே, கிறிஸ்தவ மக்களே, ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட என் அன்பு மக்களே, என் அன்பு பிள்ளைகளே, கேளுங்கள். உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலை கொள்வீர்கள். ஊழாளர்கள் இல்ல, நிலையான வாழ்வுகள் வாழ்ந்தவர். 21 குதிரை யுத்தனால் அமைக்கப்படும் ஜெயமோ யாத்ரா 14 யுத்தம் கர்த்தருடையது, உங்களுடையதல்ல. இந்த உலகத்துல வாழ்க்கை என்பது போராட்டம். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை எப்படி? வாழ்க்கை போராட்டம். வாழ்க்கை பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை, ஜாலியா வீட்டுல தூங்கிடுவோம். வாழ்க்கையில எதிரி இல்லைன்னா தூங்கிடுவோம், அசால்ட் பண்றோம். தொடர்ந்துட்டாங்கன்னா நம்ம 6 மணிக்கு தொடர்ந்து அவர் 5:55 தொடர்ந்தா நம்ம 5:50 தொடர்ந்தோம். அவர் கடவுள் முன்னா நம்ம கடவுள் இருக்கோம், நல்ல இருக்கோம், வெளியே போயிருக்கோம். இதுதான் போட்டி. அடுத்தவரை எதிர்கொள்ளும் தன்மை. அப்ப போட்டி இந்த உலகத்துல எவரை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி பிசாசானது அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். அந்த அலைந்து திரிந்து கொண்டது அந்த பிசாசனை எதிர்கொள்வது ஒரே வழி ஜெபம். அதுதான் ஜோசுவா சொல்றார், கர்த்தரை விசுவாசங்கள் ஈர்த்துள்ளார். அந்த விசுவாசங்கள் நீ யாரும் கேட்கலையா? நீ யாரும் விசுவாசம் யாரும் பார்க்கலையா? நம்ம ஆண்களை தேடி வந்திருக்கிறோமா? இல்ல ஒரு ஊழியக்காரரை தேடி வந்திருக்கிறோமா? இல்ல அவங்களுடைய திருச்செவியில் போராட ஆட்கள் வந்திருக்கிறோமா? ஜீவனாக ஜீவனுடைய தீவனாய கர்த்தரை நம்புங்க. மாசு 5ஆம் அதிகாரம் ஒரு சாண்ட்விச் சொல்லுவாங்க. வாசிக்க கேட்ட சுவிசேஷத்தில் 5 சாண்ட்விச். சாண்ட்விச்னா 2 பிரெட் துண்டு, இடையில தக்காளி, வெங்காயம், டொமேட்டோ, இந்த ஆழமா இருக்கிற புதினா சட்னி, ஒரு பிரெட் சைஸில் ஒரு பிரெட் துண்டில் அந்த வெண்ணெய் பட்டர் இது தேய்ச்சிட்டு இந்த பச்சையான காய்கறி வச்சு எண்ணெயை வச்சு அது வெட்டி சாப்பிடும். பிரெட்டுக்கு கீழே நடுவில் ஆனியன் இருக்கும், கொழுப்பு இருக்கும், டொமேட்டோ இருக்கும், அது கீழே சட்னி பட்டர்லாம் இருக்கும். இதுக்கு மேலே டொமேட்டோ ஜூஸு, அதுக்கு பிறகு ஓம்பு எல்லாம் போட்டு சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட். அது நார்த் இந்தியன் ஏரியா போய் சாப்பிடும். இந்த கறிக்குள்ளெலாம் போட்டாங்க இல்லையா, அது நார்த் இந்தியன் ஏரியாவில் சென்னையில் என்எஸ்சி கோர்ஸில் சாப்பிட்டா அது டேஸ்ட்டாக இருக்கும்.
இல்லை பாம்பே கல்கட்டா ஏரியாவில் சாப்பிட்றீங்க சாண்ட்விச். இந்த மார்க் 5ஆம் அதிகாரம் சாண்ட்விச் இருந்தது. மனிதர்கள் அப்படியே மனிதர்கள் இயேசு மார்க்கு கொடுத்தாரு. என் மகன் வீட்டில் கொடிய வேதனை அப்பா பார்க்கலாம். நீங்க வந்தீங்கன்னா என் மகனுக்கு அந்த அம்மையா போகிறார், வீரையா போகிறார். அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார், அத்தனை விசுவாசங்கள். அவருடைய ஃபெய்த்தை பார்க்கிறார், அவருடைய ஹோப் பார்க்கிறார், நம்பிக்கையை பார்க்கிறார். விஷயம் போகிறோம் பயம் சுகமாக கொள்கிறார். ஒரு பெரிய ஜனத்திரள் கூட்டம், ஒரு பெரிய ஜனத்திரள் கூட்டம் சூழ்நிலை. இயேசுவத இயேசு பார்த்தவங்க சகையில் இப்போரோடு பார்த்தது போல அவரை பார்ப்பதற்காக வருகிறார். அப்படி இயேசு வந்திருக்கிறப்போ இயேசு திடீர்னு சடனாக யாரை தொட்டது, யாரை கொடுத்தாங்க, யார் சார் அங்கே இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. பெரிய ஜனக்கூட்டம், பெரிய திறன் கூட்டம். அதாவது யாருக்கு பெரிய நம்ம பண்டிகை அசர பண்டிகைகள் காலை எங்க பார்த்தாலும் மக்கள் கிடையாது. நம்ம ஜான் தாமஸ் சர்ச்சு பார்த்தது அவ்வளோ பெரிய பவுலாடு விஞ்ஞானம் பார்ப்பதற்கு அவ்வளோ அழகா பிரைட்டா. என் கூட நிறைய மாஸ்டர்ஸ் இருந்தாங்க, போட்டோ வச்சு காட்டினாங்க. எங்க பார்த்தாலும் ஜனத்திறன் கூட்டம். அதே மாதிரி ஒவ்வொரு ஊர் பண்டிகையும் அப்படிதான் இருக்கும். உடன்படி போனாலும் சரி, ஆசிரியர் போனாலும் சரி, அப்படி கூட்டம் எந்த ஒரு பகுதியில் கேட்கிற யாரினை தொட்டாங்க, இவ்வளவு பேர் வராங்க. எங்கள் விசுவாசத்தோடு நம்பி தொட்டாங்க, நம்பிக்கையோடு எங்கள் ஐயர் வரப்பட்டாங்க. 80 பேர் வருவீங்க நினைக்கிறாங்க. டீச்சர் கிடையாது, 10 லட்சம் பேர் வருவாங்க. 3 பேர் நாங்கள் இருக்க முடியாது, 10 லட்சம் பேர். யார் கூட்டத்துக்கு எத்தனை பேர் போனாங்க, யாரும் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாங்களோ அந்த அம்மா ஃபெய்த்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க. அந்த அம்மா முன்னாடி இயேசுவின் பாதத்தில் விடுறாங்க. இந்த டைலாக் போய்கிட்டு இருக்கு, இந்த நாடக டைலாக் இந்த டிஸ்கஸ் போய்கிட்டு இருக்கு. இதுக்குள்ளே எவ்வளவு வீட்டில் இருந்து ஆடுறாங்க, பெட்டை செத்து போச்சு. இதை முன்னாடி டிஸ்டர்ப போகிறாங்க. அவங்க போயிட்டாங்க, மகன் செத்து போறாங்க. மண்டாலே வாயா போவோம். எவ்வளவு இருந்தாலும் நம்பிக்கையோடு அந்த இடத்துல நின்றுட்டு போல நம்பிக்கையோடு நிற்கிறார். இந்த அம்மாவோடு இவர் பேசிக் கொண்டிருக்கிறார். விசுவாசம், நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. மகன் செத்து போனா சாதாரண போறதுல கூட வந்திருக்கிறாரு. ஆனா இப்ப மகன் செத்து போறதை நினைக்க சொல்றான், நீ விசுவாசம் உள்ளவனா இருக்கிறாரு. போயா என் மேல ஒரு கதை பேசுறான்னு சொல்லல, நம்பிக்கையோடு. ஆனா சொன்னார், டாக்டர் மகளே, ஒரு விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அதுதான் இவரையே பிறந்த விசுவாசம் என்பது நம்பப்படுகிற பொழுதையும் காணப்படாத நிச்சயம். அவர்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள், அது அவர்களுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஒருவேளை இந்த மாதத்துடைய முதல் நாளில் ஆண்டவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிற நீங்களும் ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடு, தகப்பனே இந்த வருஷத்துல 6 மாதங்களை கடந்து போயிருக்கிறோம், நன்றி தகப்பனே, இந்த புதிய மாதத்துல புதுவிதமான விசுவாசத்தோடு நாங்க கர்த்தரை நம்பி உங்களுடைய ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம், உங்களுடைய சன்னிதானத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு விஷயம் கூட எங்களை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபைகளுக்கு நாங்க தகப்பனே கேட்கிறோம். நிச்சயமாக விடுதலை கொடுக்க மாட்டார். கண்ணால நெஞ்சு வலி, கல்வலி, கால்வலி, முட்டு வலி, அசதி, ரொம்ப பிரச்சனை. யார்த்தையும் சொல்லல, சொன்னா வெளியே விட மாட்டாங்க. பிள்ளைகளோ மனைவியோ போவாங்க, போதும் வெளியே போதும் விட்டுருக்கா பிடிச்சு கட்டி கொடுப்பாங்க. கணிதோடு இத்தனை மீட்டிங் வச்சுருக்காங்க, போனோம் வார்த்தையை சொல்லுவாங்க. சிலபத்தை 64 வயசு வெளியே கொடுப்பா, 65 ஒரு வார்த்தை எதையாவது சொல்லணும்பா, என்ன சொல்லணும் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி சுகர் செக் பண்ணுவாங்க. எப்பவுமே காலையில் சுகர் செக் பண்ணுவாங்க.
செக் பண்ணால் நார்மல் நார்மலாக வரும். 110, 120, 105, 99, 1000. சுகர் செக் பண்ணால் காலையில் செக் பண்ணுறவங்க நார்மலாக இருக்காது. திரும்ப 1000 பேசுகிறாரு. சுகர் செக் பண்ணால் நேற்று மனதில் சொல்கிறாரு உங்களுக்கு சுகர் 400 கீழே குறையவே 6 மாதம் அப்படின்னா வச்சுருக்கீங்க. உடனே முதல்ல ஆளாட்டா இவங்க சுகர் எடுத்து சாப்பிடக்கூடாது, ஒரு 3 மாதத்துக்கு டேஸ்ட் பார்க்கக்கூடாது. இதுதான் நம்ம எந்த என்னுடைய வழியெல்லாம் மாறி ஒரு புதிய திரும்பியாக புதிய வெள்ளத்தில் ஜீவனாக ஒரு விஷயம் கூட கத்தரை நம்பி இந்த திரும்பியை அவர் நோக்கி பார்க்கலாம். அவரை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாக நிச்சயமாக ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோற்றம், வானமிக்கும் ராஜாவுக்கு வாழலாம் தோற்றம். அவங்க வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கிறாங்க. அந்த பெண் சொல்கிறாங்க, டாக்டர் மகளிர் விசுவாசம் சொல்லியிருந்தாங்க. அவர் அவருடைய விசுவாசத்தை நீதியாக இடம்பெற்றிருந்தார். நம்ம விசுவாசத்துக்கு மாற்றக்கூடிய முதல் நாள் காலையில் நடக்கலாம். 2 நாளாக 20ஆம் வசனத்தில் சொல்கிறோம், கர்த்தரை நம்புங்கள், அவர்கள் ஆண்டவரை நம்பியிருக்கிறார். கர்த்தரை நம்புகள் வார்த்தைப்படி